பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுலத்தில் கல்வி பயின்ற காலம். பீமன் தன் அபார வலிமையாலும் நேர்மையாலும் அனைவரிடமும் முன்னிலை பெற்றிருந்தான். அவனது வலிமையும் புகழும் துரியோதனனின் பொறாமையை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தின. ஒரு நாள் துரியோதனன், இன்றைக்கு கங்கை கரையில் அனைவரும் சேர்ந்து உணவுண்போம் என்று யுதிஷ்டிரரிடம் கூறினான். தர்மத்தை நம்பிய யுதிஷ்டிரர் எந்த தீய எண்ணத்தையும் அறியாமல் ஒப்புக்கொண்டார். அந்த விருந்தில் பீமனுக்காக தனியாக கூடிய விஷம் கலந்த உணவை துரியோதனன் தயார் செய்தான். உணவு பிரியனான பீமன் எதையும் சந்தேகிக்காமல் அதை உண்டான். சிறிது நேரத்தில் விஷத்தின் தாக்கத்தால் பீமன் மயங்கி விழுந்தான். துரியோதனன், இவனை கங்கையில் வீசிவிடுங்கள் என்று கூறி மயங்கிய பீமனை கைகளையும் கால்களையும் கட்டி கங்கையில் வீசினான். கங்கையின் அடியில் நாகலோகத்தைச் சேர்ந்த விஷமுள்ள பாம்புகள் பீமனை கடித்தன. அந்த பாம்புகளின் விஷம் பீமன் உண்டிருந்த விஷத்துடன் கலந்து அந்த விஷத்தை நீக்கிவிட்டது. பீமன் சுயநினைவு பெற்றான். அவனை நாகர்கள் நாகலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே பீமனின் அசாதாரண சக்தியை அறிந்த நாகர்கள் அவனுக்கு திவ்யமான அமுதத்தை அருந்தச் செய்தனர். அந்த அமுதத்தால் பீமனின் வலிமை பல மடங்கு அதிகரித்தது. சில நாட்களுக்கு பிறகு பீமன் கங்கையிலிருந்து உயிரோடு வெளிவந்ததை பார்த்து துரியோதனன் அதிர்ச்சியடைந்தான். அவனது சூழ்ச்சி தோல்வியடைந்தது மட்டுமல்ல, பீமன் இன்னும் வலிமையான வீரனாக மாறியிருந்தான்.